இன்னைக்கு நம்ம உங்களுடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். கொஞ்ச நேரம் நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அவர்களை இந்த வாரத்திலும் கர்த்தர் நடத்தும்படிக்காக தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து மனப்பூர்வமாக கர்த்தரிடத்தில் உங்களுக்காக மன்றாடி விண்ணப்பம் செய்ய போகிறேன். நீங்கள் இந்த ஜெபத்தில் உங்களுடைய இருதயத்தை என் ஜெபத்தோடு கூட இணைத்து பொருத்தி ஜெபித்தால், நான் சொல்ல நீங்களும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அல்லது சொல்லுகிற காரியங்களுக்கு ஆமேன் ஆமேன் என்று சொன்னாலே போதும். அதுவும் அர்த்தமில்லாத ஆமேன் சொல்லக்கூடாது. ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஆமேன் என்றால் இயேசு கிறிஸ்து என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று எழுதியிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம சொல்லுகிற இந்த ஆமேனுக்கு நம்ம சொல்லுகிற வார்த்தையை நானும் அங்கீகரிக்கிறேன், இந்த வார்த்தைகளுக்கு நானும் உடன்படுகிறேன் என்று அந்த வார்த்தையை அங்கீகரித்து நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே ஆகட்டும் என்று நாம் அந்த வார்த்தைகளை வழிமொழிவதற்கு பேர் தான் ஆமேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தை சொல்லி அதை முடிக்கும் போதும் நீங்களும் ஆமேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அது பரலோகத்தில் கேட்கப்பட்டு அது இணைந்த மனங்களுடைய ஜெபமாக கருதப்பட்டு அங்கீகரிக்கப்படும். ஜெபத்தில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம அப்பப்போ சந்திக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ சமீபமாக ஒரு 2 மாதமாக உலக அளவிலே குழந்தைகளை குறிவைத்து தாக்குகிற ஒரு கொடிய வைரஸ் பரவப்போவதாக ஒரு செய்தி பரவுகிறது. பல தேசங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அவசர கால மருத்துவ அமைப்புகள் இவைகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவர்களை தயார் நிலைமையிலே இருக்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த செய்தி பல ஊடகங்களில், பல வெளிநாட்டு ஊடகங்களில் ரொம்ப தீவிரமாக சொல்லப்பட்டு வருகிறது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 2019 வருஷத்தில் அக்டோபர் மாதத்தில் இருந்தே கொரோனா என்ற ஒரு வியாதியை பற்றின தகவல் மெல்ல 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 கசிய ஆரம்பித்தது. அது இந்தியாவுக்கு வந்து சேர 4 மாதம் ஆனாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா கொரோனாங்கிற பெயர் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் சொன்னாங்க சைனாவில் குறி வச்சு சைனாவிலிருந்து ஒரு கொள்ளை நோய் வந்திருக்குதான், அது சுவாச கோஷங்களை தாக்கி மனிதர்களை மூச்சு விடாமல் செஞ்சிருதான், அப்போ சைனாவில் ஒரு பதட்டம் இருக்குதான் அப்படின்னு செய்தி தான் கேட்டோம். ஆனால் தீவிரமாக அது பரவி உலகம் முழுவதும் வியாபிக்க ஆரம்பித்தது. அதை போலவே குழந்தைகளை, பர்டிகுலராக பிள்ளைகளை குறிவைத்து ஒரு கொள்ளை நோய் பரவும் அபாயம் இருக்கிறது. இப்படி இளமரவு காய்மரவா ஏதாவது சொன்னாங்கன்னாலே ஏதோ செய்கிறாங்க, ஏதோ வரப்போகிறது என்ற அர்த்தம். அதனால் இன்னைக்கு விசேஷமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அழைத்து அவர்களை எந்த தீங்கும் நெருங்காதபடி, மனிதர்களால் உண்டாகிற பயங்கரமானாலும் சரி, கொள்ளை நோய்களுடைய பயங்கரமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தீங்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நெருங்கக்கூடாது. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய சந்ததி, கர்த்தருடைய தலைமுறை, கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால் அவங்கள குறிவைத்து சத்துரு எந்த தன்னுடைய வல்லடிகளையோ வலைகளையோ விரிக்காதபடி நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா அவங்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சில சமயங்கள் உங்கள் பிள்ளைகள் படிப்புக்காக ஹாஸ்டலில் தங்கியிருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம், அல்லது தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கலாம். எப்படியோ ஒரு காரியம், அவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தால் அவர்களை உங்கள் பக்கத்தில் அழைத்து உங்கள் கையை அவங்க மேலே வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரர் தானே கை வைக்கணும்னு கேட்பீங்க. ஊழியக்காரர் எல்லாருக்கும் முன்னால் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் கை வைத்து ஜெபிக்கிற பூரண அதிகாரம் இருக்கிறது. அது உங்கள் பிள்ளை இல்லையா, உங்களுடைய ரத்தம் இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுறதை விட ஒரு பூரண பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். யாக்கோபு பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து தன்னுடைய கைகளை அவர்கள் மேலே வைத்து ஜெபம் பண்ணி அவர்களுக்கு உண்டான தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னார். சரி, இப்போ நம்ம உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவராகிய தேவனை உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்கள். நம்ம ஜெபம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று விடுகிறார், உங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அதுதான் உண்மை.
அது மாத்திரல்ல, கர்த்தர் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவருடைய பார்வையில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட கரிசனையையும் அக்கறையும் அவர் செலுத்துகிறார். மூணாவது, கர்த்தருடைய நாமத்தினால் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்முடைய விசுவாசம், அதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் கேட்க போகிறத கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள். இந்த 3 முக்கியமான நம்பிக்கைகளை நீங்கள் உங்களுடைய மனதில் ஆழமாக வைக்கணும். 4வதாக ஒன்று இருக்குது, கர்த்தர் நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவதைப் போல கர்த்தர் உங்களுடைய விருப்பத்திற்கு அவர் இறங்குவார். உங்கள் விருப்பம் நியாயமானதாக இருந்தால் கர்த்தர் தாமதம் பண்ணாமல் அதை சீக்கிரமாக தந்தருளுவார். இப்போ நம்ம கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறேன். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரை உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கருத்தாய் கேட்பீராக. அந்த குடும்பங்களை உம்முடைய வேலிகளை வைத்து அடைத்து பராமரிப்பீராக. யோபுவின் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி அமைத்திருந்தீர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த ஆவிக்குரிய வேலி இன்றைக்கு எங்கள் குடும்பங்களை சூழ ஆண்டவரை இறங்கி இருக்கணும். வேலிகள் மாத்திரம் போதாத ஆண்டவரே, அதை சூழ உம்முடைய தேவ தூதர்களையும் பாளையம் இறங்க பண்ணி இருக்கணும். கர்த்தருக்கு எதிரான ஒன்று, கர்த்தருக்கு விரோதமான ஒன்று, கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்று, ஆபத்தான எது ஒன்று, சாத்தானுடைய கிரியைகள் எது ஒன்றும் இந்த குடும்பங்களுக்குள்ளே நுழையக்கூடாது என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் கட்டளையிட்டு சொல்லுகிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அந்த குடும்பங்களை தம்முடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வீராக. ஆவியானவர் உலாவுகிற ஒரு தோட்டமாக, ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு இடமாக, ஆவியானவர் தினமும் இந்த குடும்பத்தை சந்திக்கிற ஒரு ஏதேன் தோட்டமாக இந்த வீட்டை கர்த்தர் மாற்றி அருளும். கர்த்தருக்கு அருவருப்பான எது ஒன்றும் எங்களுடைய வளாகங்களிலும் எல்லைகளிலும் இல்லாதபடி அவைகள் எல்லாவற்றையும் நீர் புறம்பாக்கி அருளும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயதான பெரியவர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த விருத்தாப்பிய காலத்தில் கர்த்தராகிய தேவன் ஒருவரே அவர்களுக்கு பலனும் ஆரோக்கியமும் நம்பிக்கையும் போதுமானவருமாக இருக்கிறேன். அவருடைய கால்கள் தள்ளாடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை நினமுள்ள ஆண்டவர் எலும்புகளை தந்து ஆசீர்வதியும். அவருடைய கண் பார்வையை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய பலவீனங்களிலே உடைய பலம் விளங்கட்டும். ஆண்டவரே, வயது சென்ற முதிர் வயதில் உள்ளவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே, அந்த வார்த்தையின் ஆண்டவரை வாக்கு தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொந்தமாக்கி தந்து ஜெபிக்கிறேன். நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, வயது மூப்பின் காரணமாக உண்டாகிற பலவீனங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, செவி திறன்களை இழந்தவர்கள், பேச முடியாதவங்க, தடுமாறுகிறவர்கள், நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், எலும்புகளிலே பலவீனம் உள்ளவர்கள், ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, வயதான பெரியவர்கள் எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு கிரீடம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவர்கள் நிமித்தம் எங்கள் வீடுகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் எங்களுக்கு ஞானமும் பலனுமாக இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுதே. ஆண்டவராகிய தேவன் தாமே அந்த முதிர் வயதில் உள்ளவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீடிய ஆயுளை தந்தருளும். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலனையும் தந்தருளும். அவர்கள் இந்த விருத்தாப்பிய காலத்தில் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கவும், தேவனோடு கூட அவர்கள் நெருங்கி தங்களுடைய ஐக்கியத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், ஆண்டவராகிய தேவன் அவர்களை அழைக்கும் நாளிலே கர்த்தரை சந்திக்கிற புதிய பலனோடு உற்சாகத்தோடு சந்திக்கத்தக்கதான பூரண ஆயத்தத்தை இந்த விருத்தாப்பிய நாட்களிலே நீர் அவர்களுக்கு தந்தருள்வீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய் ஆசீர்வதியும். தொடர்ச்சியாக மருத்துவத்தில் இருக்கிறவங்க, தொடர்ச்சியாக மருந்துகளை சாப்பிடுகிறவர்கள், கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்தருளும், நல்ல பலனை தந்தருளும். ஆண்டவரே, அடுத்து எங்கள் குடும்பத்தை நடத்தி செல்கிற தகப்பன்மாருக்காகவும் தாய்மாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க தான் இந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லுகிறார்கள். அவர்கள் இந்த குடும்பத்திற்காக இரவு பகல் உழைக்கிறார்கள். ஆண்டவரே, தங்கள் கஷ்டத்தின் பலனை கொண்டு இந்த குடும்பத்தை கட்டுகிறார்கள். பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறாங்க. ஆகவே கர்த்தருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர் அவர்கள் குடும்பத்தை வழிநடத்தி செல்லத்தக்கதாக, கர்த்தருக்குள் வழிநடத்தி செல்லத்தக்கதான நல்ல ஞானத்தையும் பலனையும் தாரும். பிள்ளைகளுக்கு எந்த சமயத்தில் என்ன சொல்லணும், பிள்ளைகளுக்கு
எந்த சமயத்தில் எதை கொடுக்கணும், பிள்ளைகளை எப்படி கண்காணிக்கணும், பிள்ளைகளை கர்த்தருக்குள் எப்படி வளரச் செய்யணும் என்கிற ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தரலும். குறிப்பாக ஆண்டவரே, இல்லத்தரசிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரு ஸ்திரீயானவள் தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுதே, அந்த வீட்டை கட்டுகிற ஒரு பெரும் பொறுப்பை நீர் ஆண்டவர் இந்த குடும்ப பெண்களுடைய தலையிலே அவருடைய கையிலே நீர் கொடுத்திருக்கிறீரே, அதை அவர்கள் உணர்ந்து அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல ஞானத்தை பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரை, குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும், வீட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும், பிள்ளைகளை எப்படி நிர்வாகம் பண்ணணும் என்கிற நல்ல ஞானத்தை தந்தருளும். வெளியே வேலைக்கு செல்லுகிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை, அவருடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு கூடவே இருந்தருளும். ஆண்டவரே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் அவர்கள் எந்த குறையும் இல்லாமல், ஆகார குறைவோ பொருளாதார குறைவோ பற்றாக்குறையோ இல்லாதபடி அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் செழிக்க பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்திலே நாங்கள் அவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற சம்பாதனை எந்த விதத்திலும் ஆண்டவரே அது இழந்து போய் விடாதபடிக்கு அல்லது வேறு ஏதாவது காரியங்களிலே விரயமாகி விடாதபடி கர்த்தராகிய தேவன் காவல் வைப்பீராக. பல நேரங்களில் யாராவது ஏதாவது சொல்வதை கேட்டு தங்களுடைய பணத்தை அதில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போகிறாங்களே, அது மாதிரி எதுவும் எங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாது. வீணான செலவுகளை கட்டுப்படுத்துவீராக. குடும்பத்தை நாங்கள் சிறப்பாக நடத்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் தருவீராக. குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறேன். வாலிபர்கள் உம்முடைய கையில் இருக்கிற அம்பரா துணியை ஆண்டவரை நிரப்புகிற அம்புகளுக்கு சமானமானவராக இருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய நீர் உம்மை குறித்து அறிகிற அறிவை தந்தருளும், ஞானத்தை தந்தருளும். வேத புஸ்தகத்தில் வாலிபர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களில் ஒன்றும் குறைவில்லாமல் அவர்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் அவர்களுக்கு இரக்கம் செய்தருளும். மாத்திரமல்ல, வாலிப பிராயம் எதை பார்த்தாலும் அதை நம்பிவிடுகிற ஒரு பிராயம், எதை பார்த்தாலும் ஆசைப்படுகிற ஒரு பிராயம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி எது அவர்களுக்கு தேவையோ, எது அவர்களுக்கு நன்மையோ அதை மாத்திரம் நீர் அவர்களுக்கு தந்தருளுவீராக. அவர்கள் தங்களுடைய ஆசையினாலும் ஆண்டவரே அவர்களுடைய அந்த எண்ணங்களினாலும் விருப்பங்களினாலும் எங்கள் வாலிபர்கள் ஒருவரும் வழிமாறி போய்விடாதபடிக்கு யோசேப்புடைய மனநிலை அவர்களுக்கு தந்தருளும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி உம்முடைய வார்த்தைகளினால் தங்களுடைய வழிகளை காத்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தையை ஆர்வமாக தியானிக்கவும், வாலிப பிராயத்திலே தேவனை தேடவும் கர்த்தராகிய தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி அருளும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தந்தருளும். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி தங்கள் வழிகளில் எல்லாம் தன்னுடைய சிருஷ்டிகரை முன்னிறுத்தி அவர்கள் கடந்து போக எங்கள் வாலிபர்களை கர்த்தர் நினைவூட்டும். அவருடைய கால்களை நீர் பாதுகாத்து கொண்டருளும். எந்த தவறான வழிகளுக்குள்ளும் தவறான சிநேகிதங்களுக்குள்ளும் அவர்கள் கடந்து போய்விடாதபடி கர்த்தர் தம்முடைய வலக்கரத்தினால் மூடி பாதுகாத்து கொண்டருளும். அவர்கள் படிக்க போகிற இடத்துல எந்த தவறான நட்பும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது. நன்மையானவர்களை அவர்களை சூழ இருக்க பண்ணியறலும். சுகபத்திரமாக கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்து வாலிப வயதிலே நல்ல கனிகளை கொடுக்க நீர் அவர்களை பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். அடுத்து எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் கேள்விப்பட்ட காரியம் தேசங்களில் உலகத்தில் தீவிரமாய் பரவுவதற்கு முன்பாக எங்கள் குழந்தைகள் மேலே ஒரு பாதுகாப்பு கவசத்தை பரிசுத்த ஆவியானவர் மேலே கொண்டு வந்து மூடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த கொள்ளை நோயும் அவர்களை பாதிக்கவே கூடாது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கர்ப்பத்திலிருந்து விழுந்த போது உம்முடைய கைகளில் விழுந்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குதே. அதனால் அவர்களை பாதுகாக்கிற முழு பொறுப்பு உம்முடைய கையில் இருக்கிறது. நாங்கள் உலகத்தில் எடுக்கிற எந்த முயற்சிகளை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கைத்தான் நாங்கள் பிரதானமாக கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் மேலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். அவர்களை ஆதரவு செய்கிற பாதுகாக்கிற தேவனுடைய பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞான நன்மைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து கொடுக்கப்படட்டும். பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற இதே நேரத்தில் பிள்ளைகளை குறிவைத்து தாக்க போகிற அந்த கொடிய கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்படுகிறது, அது வராமலே போகும்படிக்கு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வைத்திருக்கிற நாங்கள் எல்லாரும் பிள்ளைகளின் சார்பில் நின்று
எந்த குழந்தையும் பாதிக்கக்கூடாதபடி, குழந்தைகளை குறிவைத்து எந்த கொள்ளை நோயும் கட்டவிழ்த்து விடப்படாதபடி, அவைகள் எல்லாம் அது துவக்கத்திலே முடங்கி போகும்படி தேவனுடைய வார்த்தைகளை கொண்டும் கர்த்தருடைய இரக்கங்களை கொண்டும் கட்டளிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் எங்கள் ஜெபங்களை கவனித்து கேட்டருளும். எங்கள் குடும்பத்தை சூழ நீர் அக்கினி மெதலாய் நின்றருளும். இந்த வாரத்தில் நாங்கள் நிறைய ஜெபம் பண்ணவும், நிறைய கர்த்தருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கவும், நிறைய வசனங்களை தியானிக்கவும், புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் இந்த வாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருளும். எங்களுக்கு நல்ல ஜெப நேரத்தை தாங்க. எந்த விதமான நோய்களோ பலவீனங்களோ எங்கள் நேரத்தை அபகரித்து விடாதபடி கர்த்தராகிய தேவன் ஆரோக்கியத்தின் செட்டைகளினாலே எங்கள் குடும்பங்களை மூடி ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த குடும்பங்களோடு இணைந்து செய்திருக்கிற என் ஜெபத்தை கர்த்தர் கவனித்து அதன்படியும் அதற்கு அதிகமானதுமான பலன்களை சீக்கிரமே கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் மனப்பூர்வமாய் ஜெபித்திருக்கிறேன் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் பாதத்தில் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இந்த வாரத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஜெப நேரத்தை, நல்ல ஆராதனை நேரங்களில் சபைகளில் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மாத்திரம் இல்லை, உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் நம்பிக்கை தளர விடாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கீங்க. அவரை மீறி உங்களுக்கு எதுவும் நடந்து விடாது. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.